தோல்லாம் எடுத்தாச்சு. இதோட கொண்டு போய் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் நைஸாகவும் அரைக்கப்படாது, கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிட்டு வரணும். மிக்ஸியில் அள்ளிடுவோம். இப்போ மாவை பிசைஞ்சிடுவோம். உப்பு போட்டாச்சு லைட்டாக. இப்போ தண்ணியை ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. இப்போ நல்லா தோசைகள் காஞ்சிட்டு இப்போ அடையை தட்டிடுவோம். இங்கே வேறு அடை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது என்னம்மா? மல்லாட்டை. பாருங்க, மல்லாட்டை அரைச்சது அதையும் கொட்டிடணும். எள்ளு, வெள்ளை எள்ளு. அப்பா அம்மா, ஓ, காலையில் எங்கம்மா கிளம்பியிருக்கேன்? கால் வலி மாத்திரை சரியாக போச்சு, அதுக்காக வாங்கிறதுக்கு போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சு நேத்தியோட. ஆமாங்க, அந்த மாத்திரை இல்லைன்னா அம்மாவுக்கு கால் ஓவராக வலிக்கும். அதை போய் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட வேண்டியதாங்க. அம்மா, ஓ, அதான் இல்லாமல் நம்ம கோயிலில் காப்பு கட்டியாச்சு தெரியுமா? துர்க்கையம்மன் கோயிலில் காப்பு கட்டியிருக்காங்க. ஆமாங்க, இனிமேல் நம்ம ஊருக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. ஆமாம், அந்த காப்பு வைக்கிற வரைங்க. ஆமாம், போக முடியாது. அம்மா, சாமி வரும்லம்மா டெய்லி? டெய்லியும் சாமி வரும். இனிமேல் படைக்கணும் வரேன். ஆமாம், ஆனால் கண்ணு முடிச்சு படைக்கணும். நைட்டு 9 மணிக்கு தான் வரும். ஆமாங்க, முன்னெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஏன் தெரியல, இப்போல்லாம் வர வர லேட்டாக வருது. லேட்டாக ஆக்குறாங்க. அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா நம்ம வீட்டில் ஸ்பெஷலு? ராகி உருண்டை தான் பிடிக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். ஆமாங்க, அது வந்து ஹெல்த்தியான இதுங்க. அம்மா, அதுக்கு என்னென்ன தேவை? வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், அது இருந்தால் போதும். இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். அது இல்லாமல் திவிலாம் வேறு ஊருக்கு வந்துடுவான். அம்மா இன்றைக்கி வந்தாலும் வருவாங்க. ஆமாங்க. அம்மா, ஓ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிவிடுவோம். சரி, போமாம்மா? போவோம். அம்மா, பின்னாடி என்ன செம்பருத்தி பூ இவ்வளோ இருக்கு? நிறையா பூத்துருக்கு இன்றைக்கி. ஆமாம், சரிம்மா. சாமி வர்றதுக்கு அந்த பூவெல்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆமாம். அம்மா, ஓ, மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்தாச்சாம்மா? வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ மாத்திரை கொடுத்துருக்காங்க பாருங்க. டப்பா ஃபுல்லாக மாத்திரை தாங்க. இது வந்து நம்ம வெறும் வயிற்றுல போடணுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும் அது. இங்கே பாருங்க மாத்திரை. இதாங்க இப்போ வேணும் இந்த மாத்திரை. கேட்கும் இது. ஆனால் கேட்கும். கால் வலிக்கு வேறு எங்கே வாங்கினாலுமே கேட்க மாட்டேதுங்க. கேட்க மாட்டேங்குது. இந்த மாத்திரைலாம் சூப்பராக கேட்குதுங்க. செட் ஆகுது. இது என்னது ஒரு பொட்டணம்? வடை கட்டிட்டு வந்தேன். வடை கட்டிட்டு வந்தியா? ஆமாம். பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலும் போகிறது, அதுக்கு மாத்திரை முழுகிறது சைடிஸ் வேறங்க. என்னம்மா இவ்வளோ மாத்திரை முழுகணுமா? 4 மாத்திரை, 4-5 மாத்திரை. நைட்டும் இதேமாரி முழுகணும்? நைட்டு இதேமாரி. இங்கே பாருங்க, 2 வேளை இவ்வளோ மாத்திரை நம்ம முழுகினா என்னங்க ஆகுது? எங்கள் அம்மா டெய்லி இவ்வளோ மாத்திரை, ஒரு நாளைக்கு இதை மாதிரி 2 செட்டுங்க. இதுவரை ஏங்க சுகர் மாத்திரை. ஆமாம், அதெல்லாம் வேறு சாப்பிட்டுட்டு இருக்கு. இது மட்டும் கால்வலி மாத்திரை. இது காலுக்கு தான் வைத்தியம். சுகர் மாத்திரை பாருங்க, டப்பா ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டப்பா ஃபுல்லாக இருக்கிற மாத்திரை வந்து கொஞ்சம் லேட்டாக முழுங்கணுமாம்மா? அதையும் போட்டுருவோம். இப்போ இதுலேயே போட்டுருண்ணா போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாத்திரைலாம் முழுங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது தாங்க அந்த ராகி உருண்டை பண்ணணும். இந்த மாத்திரை என்றைக்கு தான் முழுங்காமல் இருக்க போகிறான்னு தெரியல. டெய்லி இவ்வளோ மாத்திரைங்க. அடுத்த மாத்திரை வந்துடுச்சா? இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கு வேறு. வரும் நான் வந்து பச்சை கல்லையை எடுத்துக்கல, இது வந்து வறுத்த கல்லையை எடுத்துருக்கோமா, அதனால் தோலை உரிச்சிட்டு புடச்சிட்டு போய் நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துப்போம். அம்மா, கடலை நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல? ஆமாம்.
ஆமாங்க, இதில் ஃபுல்லாக இந்த தோல் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதை தோலை எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. இது பச்சை கடலையிலையும் செய்யலாம், வறுத்துட்டு நம்ம வறுத்த கடலையிலே செஞ்சுக்கிறோம். ஆமாம், தோல்லாம் எடுத்தாச்சு. இதோட கொண்டு போய் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் நைஸாகவும் அரைக்கப்படாது, கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிட்டு வரணும். மிக்ஸியில் அள்ளிடுவோம். இது போகிறோம். இதை மட்டும் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மாவை பிசைஞ்சிடுவோம். உப்பு போட்டாச்சு லைட்டாக. இப்போ தண்ணியை ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. ஆமாங்க, இந்த பாருங்க, வேர்க்கடலையை மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அடை தட்டுற அளவுக்கு தான் பிசையணும். ஆமாம், மாவு இது வந்துங்க சுடு தண்ணியில் எதுவும் போட வேணாம், நம்ம பச்சை தண்ணியிலையும் பிசைஞ்சிடலாம். ஆனால் உடம்புக்கு அவ்வளோதான் நல்லதுங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கஞ்சி வச்சும் குடிக்கலாம்லம்மா? குடிக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்டது இல்லைன்னா வச்சு. ஆமாம், கேவரு குழு தான். பாருங்கள், நல்லா மாவை பிசைஞ்சிட்டு போய் அடையை தட்டிட வேண்டியதாங்க. கொஞ்சம் லேசாக பிசைஞ்சாலே அந்த பக்கம் வந்துடும்லம்மா? வந்துடும். ஊசி போட்டாங்களே, இப்போ எப்படி இருக்கு வலி? வலி ஒன்றே கேட்காது, கேட்கணும் அந்த மாத்திரை ஊசி. இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ ஒரு அளவு உட்காரணுன்னு வச்சுங்க, உட்கார முடியாது. இந்த கொள்ளையிலே நடக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் பட்டேன். இப்போ கொஞ்சம் மற்றவங்க சொன்னாங்க, அந்த ஆஸ்பத்திரி போங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா போயிடும் அப்படின்னு. ஆமாங்க, ஆனால் யார் எங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். அது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, வீட்டிலே பார்க்குறாங்க. இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடையை தட்டிடுவோம். தோசைக்கல்ல போட்டுருவோம். இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்சிட்டு இப்போ அடையை தட்டிடுவோம். இங்கே வேறு அடை எப்படி இருக்குன்னு. இதை மெலிசாவும் தட்டலாங்க நல்லா. இதுக்கு மேலே மெலிசா வேணும், அப்படியே தட்டிப்போம். இதே போதும். இது என்னம்மா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஆமாம், வேகணும். எண்ணெய் அப்படி பொண்ணாமல ஊற்றணும். இப்போ நல்லா எல்லாம் வெந்திருக்கும். இப்போ பெரட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. கலரே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. இது மொத்தமாக சுட்டாதாங்க கொஞ்சம் உடையாது. ஆமாம், இருந்தாலுமே மிக்சியில் அரைக்க போகிறது தான். அம்மா வெந்துருச்சா? வெந்துருச்சு. இங்கே பாருங்க அடை எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா. அப்பா என்னம்மா இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. அப்படியே இந்த தட்டில் வச்சிட வேண்டியதாங்க. இங்கே பாரு, இங்கே பாரு அடுத்த அடை. என்னம்மா இவ்வளோ அகலத்துக்கு தட்டுறியே?
சிலவங்க வந்து வாழை இலையிலும் தட்டலாங்க. இங்கே பாருங்க, 2வது அடை செம்மையாக போட்டாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க அம்மா. ஓ 2 அடையும் சூப்பராக தட்டியாச்சு. ஆமாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிங்க மிக்சியில் கொடுத்து அடிச்சிட வேண்டியதாங்க. எப்படி தெரியுது பாருங்க, அழகா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆமாம். நல்லா அழுத்தமாகவும் இருக்குல்ல. ஆற விட்டு தான் செய்யணும். ஆமாம், அப்போ தான் உடைக்கலாம். அம்மா ஓ அடை வெந்துடுச்சா? வெந்துடுச்சு. இங்கே பாருங்க, இதையும் எடுத்துட வேண்டியதாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அம்மா. ஓ இதை எடுத்துகிட்டு போய் இப்போ என்னம்மா பண்ணோம்? ஆற வச்சு நல்லா உடச்சி மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டு வந்துடணும். சரிம்மா, கொஞ்ச நேரம் ஆட்டம். ஆறணும். நல்லா அடை ஆறிடுச்சு. இப்போ உடச்சி போட்டு மிக்ஸியில் போய் கொடுத்து அடிச்சிட்டு வந்துடுவோம். அடையவே சாப்பிடணும் போல இருக்குது. ஆமாம், பெருசாகவும் சாப்பிட்லாமலாம்மா? சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கேன். நல்லாயிருக்கு. உடம்புக்கு நல்லது தானேம்மா. ஆமாங்க, இதோட போய் அரைச்சிட வேண்டியதாங்க. 2 டைமாக அரைக்கணும். மூடிட வேண்டியதாம்மா. ஒரே டைமில் அரைக்க முடியாது. அம்மா ஓ மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சாம்மா? அரைச்சாச்சு. இந்த பாருங்க. அப்பா என்னம்மா இவ்வளோ பொலன்னு இருக்கு. ஆமாம். இப்போ கொட்டிடுமாம்மா? கொட்டிடுவோம். கொட்டுமா பாருங்க. அடுத்தது என்னம்மா? மல்லாட்டை. பாருங்க, மல்லாட்டை அரைச்சது அதையும் கொட்டிடணும். எள்ளு, வெள்ளை எள்ளு. அப்பா. அடுத்தது சர்க்கரை. கொட்டுமா. சர்க்கரை வந்துங்க மிக்சியில் அடிக்கல. இது வேணும்னு பார்த்தீங்கன்னா மாவு சர்க்கரை தானே, பிடிச்சா இருக்கனால பிரச்சனை இல்லை. ஏலக்காய் தூள். ஏலக்காவை தூளாக நுணுக்கிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே பிசைஞ்சிட வேண்டியதான். ஆமாம். இது நல்லா அப்படி பிசைஞ்சாலே அந்த பக்கம் வந்துடுங்க. அம்மா ஓ நான் உருண்டை பிடிச்சிட வேண்டியது தானே இதோட? ஆமாம், இதோட பிடிச்சிட வேண்டியதான் உருண்டை. ஆமாங்க, இது நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த உருண்டை பக்கம் வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இப்போ இதோட உருண்டை பிடிச்சிடலாங்க. அம்மா ஓ உருண்டை பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம். பிடிமா. இங்கே பாரு, நம்ம சின்ன தாங்க பிடிக்கிறோம். இந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊட்டியாச்சாம்மா? ஊட்டியாச்சு. இங்கே பாருங்க, இப்போ தட்டில் வச்சு பெருசாகவும் உருட்டல. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க, அழகா. அடுத்த உருண்டைங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் வச்சு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதாங்க. சீக்கிரமாகவே தட்டிடலாங்க. இங்கே பாருங்க, பார்க்குறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க, கடையில் இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்காங்க. பெருசாகவும் ஊட்டி வைக்கலாம். நான் சைஸாக அப்படியே உருட்டுறேன். ஆமாம், அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 உருண்டை பிடிக்கலாங்க. பார்க்குறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணா,
செம்மையாக இருக்குங்க பார்க்குறது. கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. அம்மா ஓ ராகி உண்டெல்லாம் பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏன் அப்பா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ ஒரு உருண்டை வடை பாருங்க, உடச்சி இப்போ அம்மா காமிப்பாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது அந்த ஏலக்காயெல்லாம் பார்க்குது. அம்மா ஓ சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கு? நல்லாவே இருக்கு. இனிப்பலாமா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன் பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே தானேம்மா? ஆமாம் ஓகே, இது நல்லாயிருக்கு. இங்கே பாரு, கீழே பார்த்தாலே தெரியும் பாருங்க, எப்படி கடையில் வைக்கிற மாதிரியே இருக்கா. அப்படியே ஒயிட்டாக அந்த எள்ளு தாங்க பார்க்கறதுக்கு அழகாக தெரியுதுங்க. சூப்பராக இருக்குங்க.